இன்னைக்கு பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கு என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். இன்னைக்கு நம்ம ட்ரெயினுக்காக காத்திருப்போம், ஒரு பஸ்ஸுக்காக காத்திருப்போம், ஃப்ளைட்டுக்காக காத்திருப்போம். ஆனா ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்க நேரம் நமக்கு வாழ்க்கை ரொம்ப கம்மிங்க. நிகழ்ச்சியை பார்க்க யாரோ பார்த்த ஆண்ட சொல்லாரு, உன் வாழ்க்கையில பல நேரம் பிரச்சனைக்கு வந்து காரணம் ஏன்னு தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் காத்திருக்காம இருந்ததுதான். பல நேரம் நீ ஜெபம் பண்ணாம காத்து செய்த நிமித்தம்தான் உன் வாழ்க்கை இழப்பு, உன் வாழ்க்கையில பிரச்சனை. சரி பாஸ்டர், நான் என் வாழ்க்கை நடந்துச்சு, நான் இப்ப என்ன செய்யறது? எஸ்யா 49, 22, 23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அப்படின்னா நீங்க திரும்பவும் ஆண்டவர் சமூகத்துல பாவத்தை அறிக்கையிட்டு உடைய எல்லாவற்றும் தேவ சமூகத்தை அறிக்கையிட்டு நீ தேவ சமூகத்துக்கு வந்து நீங்க காத்து இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நம்ம வாழ்க்கையில பாவத்தை வைத்து கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தேவன் என்ன செய்ய மாட்டோம்னா பதில் தர மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமா சொல்றேன், உனக்கு பதில் வரும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ வெட்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா சொல்ற, கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை உன்னதத்தில் வைப்பார். God bless you.